ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். என்னோட நேம் மகேஸ்வரன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் எப்படி இந்த 2 எக்ஸாமையும் கிளியர் பண்ணேன், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A, இந்த 2 எக்ஸாமையும் எப்படி கிளியர் பண்ணேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னை பற்றியும் நான் எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சி சைடுக்குள்ளாடி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஒழுங்கான பேக்ரவுண்ட் கிடையாது. ஒரு ஒழுங்காக கைட் பண்ணி இந்தந்த எக்ஸாமுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எதையுமே எனக்கு தெரியாது. எல்லாமே நானாக கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக நானே தவறு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேனே தவிர எனக்கு யாருமே கைட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாத ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய பையனா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தேன். தென் காலேஜ் 2014லேருந்து 18 வரைக்கும் நான் சென்னையில் ஒரு காலேஜில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒரு விருப்பம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆசை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரெக்டாக ஒரு 4th இயர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, நம்ம நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது, கன்னியாகுமரியில் எனக்கு நாகர்கோயில் தான் சொந்த ஊர். அதனால் நாகர்கோயிலேருந்து நான் சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக ஃபோட்டோலாம் போட்டு ரொம்ப நீட்டாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னோட எண்ணம்னா, நம்ம ரெஸ்யூம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க எந்த கம்பெனினாலும் அப்படின்ட்டு, அப்படி ஒரு எண்ணம். அதனால் நான் அதை அழகாக ரெடி பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்காக அனுப்பிட்டே இருந்தேன். ஒவ்வொரு கம்பெனி மெயில் ஐடிக்கும் இந்த மாதிரி நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன், உங்கள் கம்பெனியை முன்னேற்றத்துக்காக பாடுபடுவேன் அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா டைப் பண்ணி நான் அனுப்பிட்டே இருந்ததை பக்கத்துல இருந்து ஒரு நபர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் பார்த்துட்டே இருந்தவர், தம்பி நீ ஏன் இவ்வளோ கம்பெனிக்கு தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்க, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டோன்னே நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு கம்பெனிகளை இப்போவே அனுப்புனா தானே ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, அப்போ தானே நம்ம 4th இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னோன்னா ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி ப்ரைவேட் கம்பெனி ஜாப்லாம் நமக்கு எப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. இது நடந்தது 2018. அந்த நம்ம ஒரு கம்பெனிலேருந்து 30,000 40,000 பேரை வெளியே அனுப்புறது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஐடி கம்பெனிலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் அந்த 2018 அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னார். அவர் ஜஸ்ட் ஒரு மெக்கானிக் தான், ஒரு பைக் மெக்கானிக் கடை நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். ஆனா அவர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி என்கிட்ட சொன்னார். தென் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, நானே இப்போ ஒரு மெக்கானிக்கா இருக்கேன், ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம எல்லாமே ஈவியா மாறப்போகுது, ஈவியா மாறிடுச்சு அப்படின்னா எனக்கு வேலை இல்லை, நான் அடுத்து என்ன பண்றது தெரியல அப்படின்ட்டு 2018 சொன்னார். 2018 அந்த அளவுக்கு ஈவி கிடையாது. அவர் எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணான்னு தெரியல. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுத்தி எல்லா இடமும் ஈவியா இருக்குது, ஈவி வெஹிக்கிள்ஸா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்குது. அவர் சொன்ன விஷயமும் உண்மையா இருந்திருக்கு. அது அப்பவே அவர் ப்ரெடிக்ட் பண்ணார். அப்படி சொல்லும் போது எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம அப்போ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளால எப்படி ஃபுல்லா லைஃப் லாங் நம்ம எப்படி லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லா ரன் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் வந்த அந்த நாள்ல இருந்து எனக்கு அரசு வேலை மேல அன்னைக்குதான் முத அந்த 2018 டைம்ல தான் முத எனக்கு ஒரு அரசு வேலை மேல ஒரு ஆசை வந்தது. அப்போ நம்ம 60 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். அப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் 2018 எனக்கு அந்த சிபிஎஸ் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் பத்தி தெரியாது. அப்போ பென்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த சிபிஎஸ்ங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அதுல பென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வேற, ஓல்டு பென்ஷனும் இதுவும் வேற அப்படிங்கிறது தெரியும். அது வேற ஒரு டாபிக், நான் வேற ஒரு டாபிக்ல தெளிவா சொல்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த அரசு வேலை மேல ஆசை வந்தது. அவர் தான் இந்த டைம்ல சொன்னாரு, ரயில்வே எக்ஸாம் இப்போ போட்டிருக்கான், நீ அப்ளை பண்ணு, அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிடும், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொன்னதை கேட்டு நான் ஃபைனல் இயர்ல இருக்கும் போதே நான் ரயில்வேக்கு அப்ளை பண்ணேன். ஏன்னா அதுல குரூப் டிக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். அதனால 10th வச்சு நான் குரூப் டி அப்ளை பண்ணேன். தென் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல ஏஎல்பிக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஆனா அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 12th பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருந்தா போதும், அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ நான் 12th படிக்கும்போது பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சனால நான் அந்த எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணியிருக்கும் போது தொடர்ந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே, அதாவது நான் ஃபைனல் இயர் நான் காலேஜுக்கு ஒழுங்கா போறதே கிடையாது, அட்டண்டன்ஸ்க்காக மட்டும் போவேன். மற்றபடி நம்ம ரூம்ல இருந்துட்டு அந்த ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, தென் ஜிஎஸ் அதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனல் பார்ப்பேன். ஏன்னா எது பெர்ஃபெக்டான சேனல்,
யாரு ஒழுங்கா சொல்லி தர்றா, தமிழ்ல அதுக்கான கிளாஸ் இருக்கா, எதுவுமே தெரியாது. நான் கொஞ்ச நாள்ல ஹிந்தி வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க, ஒன்னு ரெண்டு வார்த்தை அவங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை ஹிந்தியில மட்டும் தான் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த 2018 டைம்ல இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு, ஆனா அந்த டைம்ல அப்படி எதுவும் கிடையாது. அப்போ நான் முதல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் வெறும் ஹிந்தி சேனல் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதுல இங்கிலீஷ்ல அவங்க போட்டிருப்பாங்க, அந்த அந்த செம்ம இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க, அதை நோட்ல எழுதி வச்சுட்டு அவங்க சொல்ற வார்த்தையில இருந்து ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லும்போது அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேடி தேடி பார்க்கும்போது தமிழ் வரைக்கும் எனக்கு கிடைச்சிச்சு, அதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து வெறும் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணது. நான் அந்த ப்ரிப்பரேஷன் இந்த 1 இயர் தொடர்ந்துட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு, அந்த குரூப் டியும் அந்த டெக்னீஷியன் எக்ஸாம் நடத்துக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாங்க அப்ளை பண்ணி. ஸோ அப்போ 2018 எனக்கு வந்து காலேஜ் முடியுது. 2018 காலேஜ் முடிஞ்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறனால ஒரு கம்பெனிக்கு நானாவே கால் பண்ணி, தூத்துக்குடியில ஒரு கம்பெனிக்கு நானாவே கால் பண்ணி இந்த மாதிரி ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, ஆமா இருக்கு வாங்க நீங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க 5500 சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. 5500 ஐயோ நம்ம இவ்வளவு லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிருக்கோம், 5500 சம்பளத்துக்காக வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க காலேஜ்ல எல்லாம் ஸ்டாஃப் என்ன சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு ரூபா சம்பளம் வந்தாலும் நீங்க முதல்ல போய் ஜாயின் பண்ணிருங்க, பண்ணிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதை நம்பி நான் வந்து போய் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண பிறகு எனக்கு என்ன அங்க பிடிக்கல அப்படின்னா, அங்க நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட், ஒரு நமக்கு வந்து சில டைம் 16 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸ் கூட அந்த கம்பெனிலேயே கூட தங்கி இருக்கிறேன் அப்படின்னா 8 ஹவர்ஸுக்கு நமக்கு வந்து 170 ரூபாய் எவ்வளவு சேலரி தருவாங்க. அது போக பார்க்குற ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 15 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஒரு ஹவர் பார்த்தா 15 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லோ லெவல் சேலரி இருந்தது. தென் வந்து எனக்கு அது வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சரியா இல்லை. அந்த டைம்ல நான் யோசிச்சேன், 3 மாசம் வேலை பார்த்தேன். 3ஆவது மாசம் நான் யோசிச்சேன், நம்ம இங்க கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிக்கும் போது கரெக்டா சேலரி வந்த நாள் நான் வந்து ஆஃபீஸ்ல எதுவும் சொல்லாம கரெக்டா என்னோட ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கு பிறகு கரெக்டா அந்த கிளம்பி வந்து கொஞ்ச நாள்லயே அந்த குரூப் டி எக்ஸாமும் டெக்னீஷியன் எக்ஸாமும் வந்துருச்சு. ஒரு 1 மந்த் கேப்ல, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆர் 2 மந்த் கேப்ல வந்துட்டு அதை நான் வந்து எழுதினேன். எழுதிட்டு எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே ஒன்னுல வந்து 68 கட் ஆஃப், குரூப் டிக்கு 68 கட் ஆஃப், ஆனால் எனக்கு 64 வந்தது. இது வெறும் நான் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், வெறும் யூடியூப்பை பார்த்து அது மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். டெக்னீஷியன் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணி நான் செகண்ட் லெவலுக்கு ஸ்டார்ட் லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல ரிசல்ட் எதுவும் வரல. அந்த டைம்ல நான் கரெக்டா வந்து எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஸ்டியூட், ஒரு நார்மலான ஒரு சின்ன இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு அதை ரெஃபர் பண்ணாங்க, நல்லா இருக்கும் அங்க வந்து எக்ஸாம்லாம் ஒழுங்கா வைப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு ரெஃபர் பண்ணனால நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு நான் போனது வந்து ரயில்வே எக்ஸாம் படிக்கணும், அந்த அந்த செகண்ட் எக்ஸாம் மெயின்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற, அந்த டெக்னீஷியன்ல வைக்கக்கூடிய மெயின்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்த்து தான் அங்கே போனேன். அங்கே போனப்போ அவங்க வந்து அட்மிஷன் வந்து எப்படி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் படிக்கலாம், ரயில்வேஸ்க்கு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டாங்க. தென் வந்து அங்கே போய் பார்த்தா நமக்கு சுற்றி இருக்கவங்க அவ்வளோ பேருமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி தெரியாது, எது படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தான் ஒவ்வொரு இடத்துலயே போய் கத்துக்கிறோம். இந்த ரயில்வே எக்ஸாம் ஆசை நமக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த நபர் நம்ம ட்ரெயின்ல நம்ம கூட வந்த நபர் சொன்னனால நம்ம ரயில்வே எக்ஸாமை தேடி போனோம். இப்போ பார்க்கும்போது நம்ம சென்டர்ல இருக்கவங்க எல்லாரும், நம்ம கோச்சிங் சென்டர்ல இருக்கவங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கறதுனால நானும் அவங்க கூட சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாளையிலேயே இந்த டெக்னீஷியன் எக்ஸாம் வந்தது. டெக்னீஷியன் எக்ஸாமோட ரிசல்ட் வந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதிருப்போம்ல, அதோட ரிசல்ட் வந்தது. அதில் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். தென் வந்து அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு மெயின்ஸுக்கு யாருமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு கூட யாரும் ஆளும் இல்லாதனாலையும், அங்க கிளாஸ் எதுவும் எடுக்காதனாலையும், பெரிய அளவுல மெயின்ஸுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெளிவா தெரியாதனால நானா எது படிக்க முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் டிஎன்பிஎஸ்சி படிப்பேன், கொஞ்ச நேரம் ரயில்வேக்கு மெயின்ஸ் படிப்பேன். அப்படி படிச்சு அதை ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ண முடியல. தென் வந்து நல்ல ஸ்கோரும் என்னால எடுக்க முடியல மெயின்ஸ்ல. ஸோ அதனால அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தொடர்ந்து வெறுமனே நம்ம இனிமேல் படிச்சா டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதுக்கப்புறம் வந்து வெறும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு குரூப் 4 எக்ஸாம் வந்தது. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. அது எப்படி கிளியர் பண்ணேன், என்னென்ன தவறு பண்ணேன், எவ்வளவு நான் வந்து எக்ஸ்ட்ராவா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், அந்த தவறு எதனால வந்தது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன்.
இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நன்றி, வணக்கம்.